சாஸ்திரா சேனல் நேயர்களுக்கு நமஸ்காரம். அனுதினம் ஆனந்தம் நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்று 14/7/2026 இந்த நாள் குறித்து பஞ்சாங்கம் என்ன சொல்றதுன்னு பார்க்கலாம் வாங்கும். இன்றைய தினம் பராப வருடம் ஆனி மாதம் 30ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை. திதி பார்த்தோம்னா தேய்பிறை அமாவாசை திதி மதியம் 3:13 வரைக்கும் இருக்கு. அதனைத் தொடர்ந்து வளர்பிறை பிரதமை திதியானது வந்து விடுகிறது. இன்னைக்கு நட்சத்திரம் பார்த்தோம்னா புனர்பூசம் நட்சத்திரம் இரவு 12:08 வரைக்கும் இருக்கு. அதனைத் தொடர்ந்து பூசம் நட்சத்திரம் என்பதும் வந்து விடுகிறது. இந்த நாள் முழுவதுமே ஒரு சித்த யோகம் கூடிய நாளாக அமைந்திருக்கிறது. இது போக பஞ்சாங்கத்திலே வரக்கூடிய யோகம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்றைக்கு வியாகாத்தம் அப்படிங்கிற ஒரு நாம யோகத்தை கொடுத்திருக்கா. கரணம் பார்த்தோம்னா நாகவம் அப்படிங்கிற ஒரு கரணத்தை கொடுத்திருக்கா. இந்த நாளானது ஒரு சமநோக்கு நாளாக அமைந்திருக்கிறது. இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்றைய தினம் பஞ்சாங்கத்திலே அமாவாசை அப்படிங்கிறத கொடுத்திருக்கா. ஆக இன்றைய தினம் எல்லோரும் அவசியம் முன்னோர் வழிபாட்டினை மேற்கொள்ள வேண்டியது. சென்னையை பொறுத்தவரை இன்றைய தினத்தினுடைய சூரிய உதயம் என்பது காலை 5:53 சூரிய அஸ்தமனம் என்பது மாலை 6:35 சம்பவிக்கிறது. இன்றைய தினத்தினுடைய நல்ல நேரம் சொல்லி பார்த்தோம்னா காலை 8 மணி முதல் 9 மணி வரையிலும் இரவு 7 மணி முதல் 8 மணி வரையிலும் நல்ல நேரமே. சென்னையை பொறுத்தவரை இன்றைய தினத்தினுடைய ராகு காலம் என்பது மதியம் 3:25 முதல் மாலை 5 மணி வரையிலும், யமகண்டம் என்பது காலை 9:04 முதல் பகல் 10:39 வரையிலும், குளிகை காலம் என்பது மதியம் 12:14 முதல் 1:50 வரையிலும் சம்பவிக்கிறது. தினாந்தம் பார்த்தோம்னா இன்றைய தினம் இரவு 1:39 கொடுத்திருக்கா. சூலம் பார்த்தோம்னா இன்றைக்கு வடக்கே சூலம். பகல் 10:58 வரையில் அந்த சூல தோஷம் என்பது உண்டு. அதற்குரிய பரிகாரமாக பால் அருந்துவிட்டு வடக்கு திசையை நோக்கி பயணிக்கலாம் அப்படிங்கிறதையும் சொல்லி இருக்கா. இன்றைய தினத்தினுடைய ஆன்மீக தகவலாக நம்ம என்ன பார்க்க போறோம் சொல்லி பார்த்தோம்னா ரமேஷ் ஸ்ரீனிவாசன் அப்படிங்கிற ஒரு நேயர் கேள்வி கேட்டிருக்கார். அவருடைய கேள்வி என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா எல்லாம் அவன் செயல் என்றால் மனிதனின் பங்கு என்ன அப்படிங்கிறது அவருடைய கேள்வியாக அமைந்திருக்கிறது. எதை கேட்டாலும் எல்லாம் இறைவன் செயல், எல்லாம் அவன் செயல் அப்படின்னு சொல்லிட்டே இருக்குமே, அந்த மாதிரி சொல்லிட்டு இருந்து அவன் மனிதனுடைய பங்கு தான் என்ன அப்படிங்கிறது தான் அவருடைய கேள்வியும். அவருக்கு ஒரே வரியில் விடையளிக்க வேண்டும் என்று சொன்னால் பகவத்கீதையிலே நம்முடைய கிருஷ்ண பரமாத்மா சொல்லி இருக்கிறது தானே, மனிதனுடைய கடமை என்ன, கடமையை செய். மனிதனுடைய பங்கு என்னன்னு சொன்னா கடமையை செய், பலனை எதிர்பாராதே என்பதுதான். அது எப்படி எதிர்பார்க்காம ஒரு கடமையை செய்ய முடியும்னு சொன்னா எதிர்பார்ப்புன்னு அர்த்தம் இல்லை. அதாவது ஒரு மாணவனுடைய கடமை என்ன, நல்லபடியாக படிக்க வேண்டும், ஆசிரியர்களை மதிக்க வேண்டும், நல்லபடியாக தேர்வினை எழுத வேண்டும் அப்படிங்கிறது தான் அவருடைய கடமை. தேர்வுல என்ன மார்க் வருதுங்கிறத பத்தி அவன் கவலைப்படக்கூடாது. அவருடைய எய்ம் நான் சென்டம் வாங்கணும்னு சொல்லிட்டு தான் போய் எழுதுறான். மேக்சிமம் ஹி மஸ்ட் ட்ரை ஹிஸ் லெவல் பெஸ்ட். பட் இந்த லெட் இட் மீ, அந்த ரிசல்ட் எப்படி வேண்டுமானாலும் இருக்கட்டும், அதை பற்றி கவலைப்படாதே. நீ உழைத்ததற்கான பலன் என்பது ஒரு இடத்தில் இல்லாவிட்டாலும் இன்னொரு இடத்தில் நிச்சயமாக கிடைக்கும் என்பதைத்தான் எல்லா வேதங்களுமே வலியுறுத்தி சொல்கின்றன. எல்லா மதத்தினுடைய எல்லா மறைகளும் இதைத்தான் வலியுறுத்தி சொல்கின்றன அப்படிங்கிறத சொல்லிக்கிறோம். இன்னும் நம்ம ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னு சொன்னா விதையை விதைக்க வேண்டும் என்பதுதான் ஒரு மனிதனுடைய பணி. கண்டிப்பா விதையை விதைக்கணும் இல்லையா, விதை விதைச்சாதான் நமக்கு அது விளைச்சல்ங்கிறது வரும். ஆனா எப்படி வரும் அப்படிங்கிறத பத்தி எதிர்பார்க்க கூடாது. நம்ம ஓரளவுக்கு கணக்கு பண்ணியிருப்போம். ஆடி பட்டம் தேடி விதைன்னு சொல்றாங்கன்னா ஆடி மாசம் வர்றதுன்னா கரெக்டா நம்ம உழவெல்லாம் ஓட்டி வச்சு கரெக்டா விதையை விதைச்சு விளையாடுறது நம்முடைய பணி. ஆனால் அதே நேரத்திலே மழை பொழிவது என்பது அவன் செயல். அவன் செயல். மழை பொழிஞ்சாதான் நல்லபடியா அது விளைச்சல்ங்கிறது வரும். அது எந்த அளவுக்கு மழை பொழியணும் இருக்கு. ரொம்ப ஓவரா மழை பெஞ்சாலும் என்ன ஆகும், தண்ணி நின்று விதையெல்லாம் அழுகிதான் போகும். எந்த அளவுக்கு மழை பெய்யணும், எந்த அளவுக்கு காற்று வீச வேண்டும் அப்படிங்கிறது தான் அது இறைவனினுடைய செயல் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். அதே மாதிரிதான் இதயம் துடிப்பது என்பது இறைவனினுடைய செயல் தானே. நம்ம நிறைய பேரை பார்க்கிறோம். இப்ப கூட ஒரு பிரபல நடிகர் இயக்குனர் கூட பார்த்தோம் இல்லையா, நடிகர் கம் இயக்குனர் பிரபலமானவர். அவரு அழகா வாக்கிங் போயிட்டு வந்தார், உட்கார்ந்தார், தியானம்னு உட்காரும்போது டக்குன்னு அவருடைய அந்த ஹார்ட் அட்டாக், அந்த கார்டியாக் அரெஸ்ட்ங்கிறது நடந்து போச்சுன்னு பாக்குறோம். ஆக மனிதனுடைய இது அவன் செயல் தான். இதுல பார்த்தோம்னா எல்லாம் அவன் செயல் தான். இதயம் துடிப்பது என்பது அவனுடைய செயல்தான். இதுல மனிதனுடைய பங்குங்கிறது என்ன, அவர் டெய்லி வாக்கிங் போகணும் அப்படிங்கிறத அவர் தன்னுடைய கடமையாக வைத்திருக்க, அதை சரியாக செய்து விட்டார். அது அனாயாசமான மரணம். அது ரொம்ப விசேஷமான ஒரு சிறப்பான மரணமாக பார்க்கப்படுகிறது. அது பற்றி நம்ம இன்னொரு நாள் பேசலாம்.
அது போகத்தான் இது அவன் செயல் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அது ஒரு பேராற்றலின் இயக்கம் அப்படின்னு சொல்றார். இந்த அண்டம் இயங்குவதே ஒரு மிகப்பெரிய பேராற்றல், ஒரு மாபெரும் சக்தியானது இயக்கிக் கொண்டிருக்கிறது. நமக்கும் மேல ஒரு சக்தி இருக்குன்னு சொல்றோம் இல்லையா, அதைத்தான் நாம் இறை சக்தி அப்படின்னு சொல்றோம். இங்கதான் என்ன ஆறுதுன்னு பார்த்தோம்னா மனிதனுடைய பங்குன்னு சொல்லிட்டு இதெல்லாம் நான் தான் பண்ணேங்கிற மாதிரி அகங்காரம் என்பது விடக்கூடாதுங்கிறதுக்காகத்தான் ஞானியர்கள் எப்படி சொல்லி இருக்கிறார்கள் பார்த்தோம்னா, எல்லாம் அவன் செயல். நம்ம ஒரு விஷயத்துல வெற்றி பெறுகிறோம் என்று சொன்னாலும் அது இறைவனினுடைய அருளால் தான் அந்த வெற்றியானது நமக்கு கிடைத்திருக்கிறது. நம்ம ஒரு விஷயத்துல தோல்வி அடைகிறோம் சொன்னாலும் அங்கேயும் இறைவனினுடைய அருளானது, அதாவது இந்த செயலை நம்ம சரியா பண்ணல, இதை நம்ம இன்னும் நல்லபடியா பண்ணணுங்கிறதுக்காகத்தான் அந்த இடத்திலே நமக்கு ஒரு தடையானது உண்டாகி இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இப்ப நம்ம ஈஸியா இன்னும் ரொம்ப சிம்பிளா புரிஞ்சுக்கிற மாதிரி கூட சொல்லுவோமே, நிறைய பேர் கார்ட்ஸ் ஆடிட்டு இருப்பா, இந்த கேம்லிங் இந்த சீட்டு கட்டுங்கிறது ஆடுறானே வச்சுப்போம். அதுல சீட்டு எப்படி வருதுங்கிறது இருக்குல்ல, நம்ம கைக்கு வர்றதுங்கிறது நம்ம கையில இல்ல, என்ன மாதிரி சீட்டு வரும் அப்படிங்கிறது பார்த்தோம்னா அது அவன் செயல்னு எடுத்துக்கணும். ஆனா அதே நேரத்துல அதை எப்படி பிளே பண்ணணும், விளையாடுறோம் இல்லையா, எதிராளி என்ன மாதிரி காடை இறக்குறா, நம்ம அதற்கு ஏற்றாறு போல் என்ன மாதிரியான காடை இறக்கணும். அது இந்த சஸ்பென்ஸ் ஜோக்கர்னு வச்சு ஆடுவா. ஜோக்கரை மூடி வச்சிருப்பா. அந்த ஜோக்கர் என்னங்கிறது இவருக்கும் தெரியாது அவருக்கும் தெரியாது. அவர் ஒரு கார்டு இறக்கிறான்னு சொன்னா அவர் எந்த நம்பர் இறக்குறோம் அதே நம்பர் இவாள இறக்கிட்டு வருவா. ஒருத்தர் மட்டும் கார்டை பார்த்துட்டாரு, அவர் ரம்மி சேர்ந்துருச்சு, அவர் ஜோக்கரை பார்த்துட்டாரு சொன்னா, அப்ப அவர் இறக்குற கார்டை வச்சு நம்ம இனிமே அந்த கார்டை தான் இறக்கணும், அவர் இறக்காத கார்டை நம்ம இறக்கக்கூடாது, ஏன்னா அது ஜோக்கரா இருக்கலாம்ங்கிற மாதிரி யோசிச்சு ஆடுறா இல்லையா. இது மனிதனுடைய பணி. அதாவது நமக்கு எப்படி ஒரு விதி அமைகிறதுங்கிறது இறைவனுடைய செயல். ஆனால் நமக்கு அமைந்திருக்கக்கூடிய விதியையே நாம் நம்முடைய மதியின் காரணமாக நாம் அதை பயன்படுத்தி கொண்டு செயல்படுகிறோம் அல்லவா, இதுதான் மனிதனின் பணி என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இன்னும் ஈஸியா புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னா, ஒரு கார், நிறைய பேர் கார் டிரைவிங் பண்ணுவோம் பார்த்தோன்னா, கார் டிரைவிங் ஆகட்டும், டூ வீலர் டிரைவிங் ஆகட்டும், இப்படி ஸ்டைலாலாம் டிரைவ் பண்ணுவா. நான் தான் நல்ல ஸ்பீடா ஓட்டுறேன் அப்படிங்கிற மாதிரி நினைச்சுட்டு ஒரு சில பேர் பார்த்தோம்னா ஹைவேஸ்ல 150 160 எல்லாம் போவா கிலோமீட்டர் ஸ்பீட்ல. இங்க யாரு ஆக்சிலேட்டர் அமுத்தினாலும் நல்ல வேகமா போகுங்கிறது எல்லோருக்குமே ஒரு தெரிந்த உண்மைதான். இந்த நான் தான் இவ்வளவு டேலண்டா ஓட்டுறேன்னு நினைச்சா அது முட்டாள்தனம். அது அந்த காரினுடைய இன்ஜினினுடைய சக்தி, அதனுடைய குதிரை திறன், அது எத்தனை ஹார்ஸ் பவர் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி அது போறது. யார் அமுத்தினாலுமே இந்த ஸ்பீடு போகும். ஆனால் அந்த ஸ்டியரிங் ஹேண்ட்லிங்கிறது இருக்கு இல்லையா, திறம்பட கையாள்வது என்பதுதான் மனிதனுடைய பணி. ஆனால் அதே நேரத்தில் அந்த இன்ஜினினுடைய சக்தி ஆகட்டும், அதே போல் அந்த சாலையினுடைய அமைப்புங்கிறது இருக்கு இல்லையா, திடீர்னு எதிர்த்தாப்புல ஒரு வண்டி வருதுன்னு சொன்னா அது, அதாவது எதிர்த்தாப்புல ராங் ரூட்லயே ஒருத்த வரான்னு வச்சுப்போம், அதுதான் அங்கே இறைவனினுடைய செயல். எல்லாம் அவன் செயல்ங்கிறோம் இல்லையா, இது நம்ம கையில இல்ல. நம்ம என்ன பண்ணணும், அப்போ the car should be in our control நினைக்கிறோம் இல்லையா, சரியான வேகத்திலே சரியான அளவிலே வண்டியை ஓட்டுவது, இயக்குவதுன்னு சொன்னா என்ன அர்த்தம், அந்த ஸ்டீரிங் ஹேண்ட்லிங்ல இருந்து எல்லாமே பிரேக் கண்ட்ரோல்ல இருந்து எல்லாத்தையும் வச்சுக்க வேண்டியதுதான் நம்மளுடைய பணியாக இருக்கிறது. சரியான அளவிலே செல்ல வேண்டும். அதையும் மீறி விபத்து நிகழ்கிறது என்று சொன்னால் அது அவன் செயல்தான். அதுதான் கர்ம வினை அப்படிங்கிற மாதிரி சொல்லி முடிக்கிறார். இந்த தகவலோடு இன்றைய தினம் உங்களிடமிருந்து நான் விடைபெற்றுக் கொள்கிறேன். மீண்டும் உங்கள் அனைவரையும் நாளைய தினம் ஒரு புதிய தகவலோடு சந்திக்கிறேன். நண்பர்கள் அனைவருக்கும் அனுதினமும் ஆனந்தமாய் அமைய பிரார்த்திக்கிறேன்.